சாராயத்தை முன்ன போயிடுச்சுடுங்க இந்த ஊரை விட்டு. எல்லாமே எந்த ஊர்லேயுமே சாராயம் இருக்கக்கூடாது. சுத்தமாக இங்கே வந்து ரோடு நெடுக்க சாராயம் தான் குடிச்சிட்டு உக்காந்துக்கிறாங்க. எத்தனை பேர் புண்ணாகி சாவுறாங்க, குடல் வந்து சாவுறாங்க, குண்டி வெடித்து சாவுறாங்க. என் வயசுக்கு நான் பார்த்துருக்குறேன். அப்போ கூட அந்த சாராயத்தை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. கஷ்டவாளி குடும்பம் தான் அங்கே குடிக்கிறவங்க பூராமே. எல்லாம் தொழிலாளி தான், கூலி வேலைக்காரங்க தான். அவன் பணம் சம்பாதிக்க வைக்கிறான், அவன் சாவுறானு வாங்கி குடிச்சிட்டு. எல்லாம் வீட்டுக்கு வீடு சண்டை அடித்தடல் இப்படி தான் நடக்குது குடிச்சிட்டு வந்தால். அதை பார்த்தா தான் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் அடிக்கிறானுவ, சண்டைக்கு வரானுவ. ஏதாவது நான் பேசணும்னா கொண்டோம்னா அவங்க வீட்டில் அசிங்கமாக பேசுகிறான்னு கேட்டோம்னா நம்மக்கிட்ட வந்துடும் அந்த சண்டை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆஸ்பத்திரியில் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரியாக ஆக்க மாட்டேங்கிறாங்க. பணம் தான் செலவாகுது. கடை வாங்கி வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறோம். என்ன கிட்னியில் உப்பு வருது, கல் வருது, எல்லாம் பல விதமான நோய் வருது அது குடிக்கிறதுனால. இதற்கு மேலே இந்தமாரி நடக்காத இருக்கணும்னா சாராய கடையை அடியோடு ஒழிக்கணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. மக்கள் வந்து மழை வயசு மக்கள் வந்து போகிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. நடு ரோட்டிலே உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க, போகிறாங்க. எனி டைமு இந்த சரக்கு காய்ச்சறதை நிப்பாட்டினா மக்கள் நல்லாவே இருப்பாங்க. எல்லாமே சாராயம் குடிச்சிட்டு ரோட்டிலே வந்து படுத்து கிடக்கிறது, ரொம்ப போகிற வரவங்கள கொஞ்சம் இது சீன்றது போகிறது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து இந்த பக்கம் வந்து சாராயமே அடியோடு ஒழிச்சா மக்கள் நல்லாவே இருப்பாங்க. நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 6 மாதமாக சாப்பிட்றதில்ல சார். சோப்பு ரெண்டுமே வலி எடுக்குது, கொஞ்சம் தூரம் நடந்து போக முடியல. அப்புறம் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்தோம். உப்பு லைட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கு, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் நாளாக சாப்பாடு தள்ளுபடி ஆகுது, பல பிரச்சனைகள் வருது. வேலை செய்ய முடியல, கை கால் குடைச்சல், இப்படி தொந்தரவு இருக்கிறதுனால நான் நிறுத்திவிட்டேன். அது ஏன்டா நம்ம அதை கற்றுக்கிட்டேன்னு தான் நினைக்குது. தவறான வழியில் கொண்டு போகுதுனாக்கா அதை மறந்துடணும். கிட்னி அதிகமாக சேதாரம் ஆகுது, அதனால தான் சார். அதுதான் பாதிப்பு அதிகமாக இருக்குதுங்க இந்த ஏரியாவில். கிட்னிலாம் நிறைய பேர் செத்துவிட்டாங்க சார். அது வந்து சாராயன்றது வந்து இன்னும் ஒழிச்சு கட்டினா கொஞ்சம் இருக்கிற ஆசையிலையும் கொஞ்சம் மிஞ்சும். அது கவர்மெண்ட் தான் சார் பண்ணணும். கவர்மெண்ட் பண்ணால் எல்லாமே செய்யலாம், அது செய்ய மாட்டாங்களே. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி 62க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையிலும் மாவட்டத்தில் உள்ள கல்மடை, தேவனூர், வாழப்பாடி, பாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம் ஜோராக நடைபெற்று வருவதாக கல்மடை கிராமத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த பகுதியில் பெண்கள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாகவும் இதுகுறித்து காவல்துறையினர் முறையாக விசாரணை நடத்தவில்லை என்றும் கிராமத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கல்லூராய மண்ணில் வந்து இவ்வளோ சாராயம் காய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த பறையநாத்தம், மல்லிப்படி, தேவனூர், வாழைப்படி, இந்த பக்கம் பாச்சேரி, இந்த பக்கம் நாரணமட்டி, இந்த பக்கமெல்லாம் ஏக்கப்பட்ட சாராயம் உற்பத்தி ஆகுது. அதை வந்து இந்த அதிகாரிங்க வராங்க போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரிலங்க. இங்கே வந்து பார்த்திங்களாக்கா இங்கே இந்த தடத்தில் போக முடில, வர முடில, நெடுக்க ஆள் நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்காங்க. போக முடியல, ஆளெல்லாம் பொம்முன்னே வர முடில, ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை இவங்க சாராயம் விற்றுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தால் அந்த ஊரே நாசமாக போயிடுச்சு. இந்த மலையாவை அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் ஊரில் சாராயம் குடிச்சு அவன் வருஷத்தில் 2 பேர் 3 பேர் தான் சாவறான். அது தானாக சாவறான், அது சாவறான்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன அது கண்டோம் சொல்லுங்கள். என் ஊரே ஒன்றும் இல்லாத போயிடுச்சு. இப்போ எல்லாம் வெளியில் எல்லாம் இருக்கிறவங்களாம் ஊரை விட்டு ஓடிவிட்டாங்க 10 பேர். நீ இருக்கிறத ஒரு 40 வீடு இருக்குது, அதிலே ஒரு 20 வீடு தான் இருக்குது. இந்த சூழ்நிலை கவர்மெண்ட்டை வந்து இது கேட்குறாங்களா இல்லையா தெரில. எல்லாமே இதே மாதிரி பண்ணிட்டு வராங்க. இதில் வந்து யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது, இது யார் பண்ணுறது சொல்லுங்கள். 10 வருஷம் இருக்கிறத 5 வருஷத்துலேயே சாவுறாங்க. இப்படி பண்ணாக்க இந்த சாராயத்தினால தானே அப்புறம் நிறைய குடிச்சு குடும்பம் வேறு நறுவிச்சு எல்லாம் தாலியாத்துக்கும் அது இருக்கும். இந்த பொம்பளைங்க வேறு பண்ணுறது ஒன்றும் பௌத்து கூட கஞ்சி குடிக்க முடியல. அது மாதிரி பண்ணுறாங்க. சாராயம் அப்புறம் சம்பாதிக்கிறான், போய் கொண்டு அங்கேயே கொண்டு கொடுக்குறான். 20 பேர் 30 பேர் 40 பேர் அங்கே தான் கறி வறுத்துட்டு அங்கே தான் கிடப்பானோ, அங்கே தான் இருப்பானோ. அந்த இதிலே தான் இருக்கும் வரானோ. எவன் தான் வரான் போகிறானே தெரிய மாட்டேங்குது. என் ஊருக்கு தினமும் போகிறானே, எங்கே போகிறான். இங்கே ஒரு பொணமே ஒரு அடித்து போட்டு செத்து போய் கிடந்தது. இதே போலீஸ் தெரியும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை, வயசு பிள்ளை. எங்கள் ஊர் மடுவில், எங்கள் ஊருக்கும் உள்ள கண்டுபிடிக்கல. ஆனால் இந்த ஆற்றுலேயே 2-3 கொலை நடந்துருக்குது. யார் கண்டுபிடிக்கிறாங்க? அதுக்கு முன்னே 2-3 பொண்ணு செத்து போச்சு. அதெல்லாம் வந்து மூஞ்செல்லாம் கறிக்கி அதை எதுவும் போட்டு கறிக்கி போட்டு போட்டோம். அதெல்லாம் செத்து அப்படி நாரியை பிடிச்சி கொண்டு போகல. இது மாதிரி கொலை எல்லாம் நடந்துருக்குது. ஆனால் வந்து அது யார் பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க, அந்த பக்கம் நிறையா போகிறாங்க வராங்க, யார் பண்ணுறாங்கன்னு தெரியும்.